ஏதோ அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? பாம்பே ஷோவில் மட்டும் என்ன தோணுச்சுன்னு தெரியல, எனக்கே தெரியாம. ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா வெள வெள சாப்பிடுங்க. மேடை நாடகத்தை பற்றி நிறையா சொன்னீங்க. ஸோ மேடை நாடகத்துக்கும் அடுத்தது நம்ம வெள்ளித்திரைக்கும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம மேடை நாடகம் பொறுத்தளவுக்கு நம்ம லைட் ஆன் பண்ணிட்டோம்னா எண்ட் ஆஃப் த ஷோ வரையும் என்ன இருக்கும், டைலாக் மாறினாலும் சரி, டைலாக் ஞாபகம் இருந்தாலும் சரி, நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து பண்ண காலத்தில் வந்து பின்னாடி ஸ்டேஜ் ட்ராமாலாம் இப்போவும் கிடையாது, ப்ராம்ப்டிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்கெல்லாம் கூட. ஸோ வந்து நான் நல்ல பைஹார்ட் பண்ணிவிடுவேன் டைலாக்லாம். அதே மாதிரி கரெக்டாக எல்லாமே சொல்லிவிடுவேன். ஆனால் நம்ம வந்து அந்த இது வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப்பாக இருந்ததுன்னா, நாங்கள் சீரியலில் வந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி தான் மைக்கு கொடுத்துட்டு உள்ளே வச்சு நாங்கள் டைலாக் ஃபுல் சீனாக இருந்தாலும் அப்படியே பண்ணுவோம். நான் ஏவிஎம்லலாம் பெண்ணின் கதை இன்னும் நிறைய சீரியல் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 3 கேமரா இருக்கும், செட்டு உள்ளே வச்சுருவாங்க. வெளியிலேருந்து நான் வரேன்னா அந்த பர்ஸை எடுத்துகிட்டு வந்து அது ஹாலில் இந்த டிப்பா மேலே போட்டுட்டு, இந்த உள்ள ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸோ யாராவது இருப்பாங்களே அவங்கள போய் என்ன ஒரு வீட்டில் எல்லாம் இப்படி குப்பையாக இருக்குது, எந்த வேலையும் பண்ண மாட்டிங்களா அப்படி இப்படி திட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக போய் கிச்சனில் போய் காஃபி போட்டுகிட்டே பேசுறது. ஸோ இத்தனையும் அந்த ட்ராமா மாதிரியே பண்ணுவாங்க அப்போல்லாம். அது வந்து எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அங்கே நான் எனக்கு பண்ணதுனால இங்கே வந்து நாங்கள் ஃப்ளோர் வெளியில் உட்காந்து எல்லாம் எந்தெந்த ஆர்டிஸ்ட் இருக்கோமோ எல்லா டைலாக்கெல்லாம் டைலாக் தெரிஞ்சதான் ஃப்ளோர் உள்ளே போவோம் நாங்கள். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டம் என்னென்னா, இப்போ நான் எங்கே விட்டனோ அங்கேருந்து மறுபடியும் நான் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் வந்தது. அதுக்கப்புறம் என்ன வந்தது, தனித்தனியாக க்ளோஸ்அப்ஸ் எடுத்துக்கலாம் டைலாகு அப்படி இப்படின்னு அப்படி ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் ப்ராம்ப்டிங். ஆனால் இப்போ நான் அப்போ நடித்ததுக்கும் இப்போ நடித்ததுக்கும் இப்போ ப்ராம்ப்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு 4-5 சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் பைகாட் பண்ணதுங்கிறது வேறு, இந்த காலத்தில் சரி அவங்க தான் சொல்கிறாங்களே சொல்லிடலாம் அப்படின்னு. ஆனால் இதுக்கும் ஒரு இது இருக்குது. என்னென்னா, என்ன தான் அவங்க சொன்னாலும் அந்த டைலாக்குக்கு தகுந்த முகபாவனைகள் செய்யணும். ஏதோ அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கரெக்டான முகபாவங்கள் கொடுத்தோம்னா அந்த சீன் நல்லா எடுபடும். இப்போவும் நல்லா எல்லோரும் இப்போ நான் கையில் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா ப்ராம்ப்டிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சீரியலுமே இப்போ நல்லா பண்ணுறாங்க ப்ராம்ப்டிங்கெல்லாம். ஆனால் நான் என்ன, இதுக்கும் ரெடியாக இருக்கணும், அதுக்கும் ரெடியாக இருக்கணும். இப்போ திடீர்னு ஒரு இதுக்கு போகிறோம், இங்கே ப்ராம்ப்டிங்கே கிடையாதுமா, நீங்கள் தான் ஓனாக பேசணுன்னா அதுக்கும் ரெடியாக இருக்கணும், இதுக்கும் ரெடியாக. அப்படி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. மேடை நாடகத்தை பற்றி சொன்னீங்க. மேடை நாடகம்னா அது பார்க்கணுன்னா இப்போ ஆசையாக இருக்குது. அதுலேருந்து ஒரு சின்ன காட்சி எங்களுக்காக பண்ணித்தாங்க. அது எதுக்குன்னு அது முதல்ல சொல்லிடுறேன். நாங்கள் வந்து பாம்பேயில் ஒரு ஷோக்கு போயிருந்தோம். போனப்போ அந்த ஷோவில் வந்து அந்த ஹீரோ வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் போயிடுவாங்க. அந்த ஒய்ஃப் கேரக்டர் போனதே இந்த ஹீரோ வந்து ஒரு சூழ்நிலைனால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் என்னென்னா அந்த ஒரு ஏதோ நடக்க போகிறது, ஒரு ஏக்கம், புருஷனை விட்டு ஊருக்கு போகிறாங்க அன்றது அதில் தெரியணும்னு மோகன் சார் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் எல்லா ஷோவில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த பாம்பே ஷோவில் மட்டும் என்ன தோணுச்சுன்னு தெரியல, எனக்கே தெரியாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணேன். அது வந்து ரொம்ப அப்படி ஒரு கிளாப்ஸில் போச்சு. ஆனால் ரொம்ப சின்ன மேட்ரு தான் இது. என்னென்னா அந்த அளவுக்கு அந்த ஜனங்க வந்து அதை ரசிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சின்ன மேட்ரு. என்னென்னா, இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், அதை செஞ்சு காட்டுறேன், சின்ன மேட்ரு தான் இது. ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா வெள சாப்பிடுங்கோ, இல்லை தேய்ச்சி குளிங்கோ, போயிட்டு வரேன்னா அச்சி போய் தொலடி அப்படின்னு வர்றாரு. இது வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ரசிச்சு, அது வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் என்னமோ நடக்க போகிறது, தன்னோட வாழ்க்கைக்கு ஏதோ நடக்க போகிறதுங்கிற மாதிரியும் தெரியுது அந்த பொண்ணுக்கு. என்னமோ ஒரு ஃபீலிங்கு. எப்போவுமே நம்ம வந்து எத்தனையோ ஸ்டேஜில் எத்தனையோ இடத்துல நாங்கள் அந்த ஷோ போட்டாலும்
இந்த பாம்பேல போனது எங்களோட டைரக்டர் காந்தன் இருக்கார், அவர் தான் டைரக்ட் பண்ணுவார். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் சுமங்கலி. ஏன்னா நாங்கள் ஷோ முடிச்சதை நைட்டு உட்காந்து எல்லோரும் பேசும்போது சொன்னார், இன்றைக்கி என்னமோ தெரியல நீ ரொம்ப நல்லா பண்ணம்மா அந்த இது ஒரு சின்ன மேட்ரு, பட் அது வந்து அவ்வளோ அழகாக அது ப்ரெசென்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப எல்லாம் பாராட்டும் கிடச்சிது. ரீகால் பண்ணுறப்பே அவ்வளோ அழகாக இருக்குண்ணா, எங்களுக்கே பார்க்கலாம். அதாவது சின்ன ஷோ பார்க்குறதுக்கே இவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த மேடை ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நடிப்பை பற்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 வயசில் வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 3 தலைமுறை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது மேடை நாடகம், அதுக்கப்புறம் படம், அதுக்கப்புறம் இப்போ சீரியல் இருக்கீங்க. 3 தலைமுறையுமா வந்திருக்கீங்க. அது எப்படி, அதாவது ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு வில் பவர்னு ஒன்று வரும் இல்லைங்களா, ஸோ இதில் இன்னும் சாதிக்கணும்னு, அது எப்படி நீங்கள் சாதிக்கணும் அப்படிலாம் நான் நினச்சதில்லை. பட் வந்து 3 தலைமுறையில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பண்ணுறாங்க. இப்போ வந்த பசங்களும் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஓகே எல்லாமே பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. ஆனால் என்னென்னா அப்போல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னா ஒரு என்ன சொல்லணுன்னா அவங்க ரொம்ப கரெக்டாக டைமிங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிவாஜி சார்லேருந்து மற்ற நான் பண்ண ஆல்மோஸ்ட் நான் பெரிய ஸ்டாருங்கள் தெலுங்குலேயும் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்ரீதேவி அவங்க வந்து எனக்கு அண்ணியாக பண்ணியிருக்காங்க, ஜெயபிரதா வந்து அண்ணியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிஸ்டர் கேரக்டர்லாம் நிறைய பண்ணேன் நான். பட் அவங்களோடலாம் ஒர்க்கும் போகும்போது ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாமே பண்ணுறாங்க. அது நான் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. பட் இப்போ இந்த ட்ரெண்டுங்கிறது இப்போ அப்படி மாறி இருக்குது. ஸோ இது வந்து இருக்குது. அப்புறம் டைரக்டர்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா, நான் டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அதை செய்யணும் அப்படி தான் நான் நினைப்பேன். என்ன தான் ஒரு கேரக்டர் என்கிட்ட சொல்லி நான் என் மைண்டில் ஏற்றிருந்தாலும் இப்படி தான் பண்ணணும்னு, அங்கே போனதுக்கப்புறம் டைரக்டர் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சில டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. சில டைரக்டர்ஸ் ஓகேம்மா நல்லா இருக்குமா அப்படின்னுடுவாங்க. சில பேர் இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை இப்படி பண்ணு, அப்படி சொல்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இல்லையா. அதனால் நான் வந்து அது எத்தனை டேக்கு சொன்னாலும் டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ண 10 டேக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் சோர்வே ஆக மாட்டேன். உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே உட்காருவேன். பட்டு அங்கே மட்டும் அவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை பண்ணணும். அது அந்த டைரக்டர் ஆமாம் கரெக்டாக செய்யணும். அது வந்து அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் நான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். மற்றபடி எனக்கு பக்கத்தில் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதுதான் எங்கள் கோ டைரக்டர் சொல்லுவார் ரமணின்னு, அம்மாவுக்கு வந்து அந்த சீன் உள்ள வந்துட்டாங்கன்னா பக்கத்தில் யாராவது பேசுகிறா கூட எனக்கு என்ன வேணால் பேசிட்டு போங்க, நான் என்னோட அந்த சீனை என் சீன் அது நான் பண்ணணும்னு உள்ளுக்குள்ளேயே எனக்கு உரிண்டே இருக்கும். ஸோ அது நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த சீனை அப்படின்னு நினைப்பேன். சீரியல் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவம்மா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களா அப்படின்வாங்க. அது சீனுக்குள்ள வந்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகிறது இல்லை ட்விஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா இன்னைக்கு பெரிய விஷயம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாம், அதாவது பஞ்சுவாலிட்டி அப்படின்றது. உங்களுக்கு வந்து லிபரட்டி நிறையா இருக்குது, யாரும் வந்து உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 6:45 அந்த 7 மணின்றது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எப்படி முடியுது? ஃபஸ்ட்டு எனக்குள்ளே என்ன தெரியுமாம்மா, அது சின்ன வயசுலேருந்து வந்தது என்ன தெரியல. எங்கள் அப்பா சொல்லுவார், அப்போ வந்து நம்ம ஷூட்டிங் போனால் கம்பெனி கார் தான் வரும். ஸோ வரும்போது நம்ம அப்போல்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம் அதெல்லாம் இருக்கும்ல, எழுந்துக்க. அப்போ அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி இல்லை, வண்டி வந்து வாசலில் நிற்கக்கூடாது, நம்ம ரெடியாக இருந்து வண்டி வந்தவுடனே ஏறி உட்காந்து போகணும். ஏன்னா நீ லேட் பண்ணனா ஒன்றா லேட் ஆகிட்டே இருக்கும். அது மற்றவங்கள பற்றி நீ கவலைப்படாது, நீ கரெக்டாக இருந்தால். எங்கள் அப்பா சொன்னது எனக்கு சின்ன வயசில் ஞாபகம். ஸோ அதே மனசில் வந்துருச்சு, நான் கரெக்டாக பண்ணணும், நான் அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஆல்மோஸ்ட் எர்லி மார்னிங் எழுந்திரிச்சிடுவேன் எப்போவுமே. எங்களுக்கு எழுந்திரிச்சதுனால எனக்கு ஆக்சுவலாக நான் தெலுங்கு ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது அங்கே பெரிய டைரக்டர் பாப்பு அப்படின்னு அவரெல்லாம் எப்படின்னா காலையில் 4-5 மணி கூட ஷாட் வைப்பார். ஆமாம், அங்கே வந்து பாம்பேலேருந்து கேமராமேன்ஸ் வருவாங்க அந்த படத்துக்கு. அப்புறம் பாலு மகேந்திர சார் பண்ணியிருக்காரு. அவங்களோடலாம் நான் ஒர்க் பண்ணும்போது 4 மணிக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க எல்லோரும். டைரக்டர்லேருந்து பாலு மகேந்திரா சார்லேருந்து பாம்பேயில் வந்து இஷா நிறையாவோ என்னமோ அவர் பேர், கேமராமேன் பேர் அவங்களாம் பாம்பேலேருந்து ஒரு பெரிய குரூப்பே வருவாங்க. எல்லாம் பார்த்தா 4 மணி ஷாட்டுக்கு. இப்போ இவங்கெல்லாம் எப்போ தூங்கியிருப்பாங்க ஸோ அவங்களும் மனுஷாளுங்க தான். ஸோ நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கரெக்டாக விடுறதை விட ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நம்பி ஒரு டைரக்டர் நமக்கு ஒரு சான்ஸ் தர்றாரு, ப்ரொடியூசரு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம
பெருசாக செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க கொடுக்குற அந்த வேலைக்கு மரியாதை கொடுத்து கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக ரெடி ஆகிட்டு, இப்போது என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு வண்டி பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஹெல்த் பிரச்சனை இருக்கலாம், அன்றைக்கி நம்ம கேட்கலாம். இதே ஒரு தொழிலை வச்சுட்டு அது பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பார். அவரை ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு வேலை கிடைக்கும். இது அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும். ஒரு நஷ்டங்கிறது அதில் ஒரு சின்ன பங்கு நம்மளது இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஆணித்தரமாக எல்லாருக்கும் கூட சொல்வேன். அதனால் சில பேருக்கு என் மேலே கோபம் கூட வருது தெரியும் எனக்கு. பட் ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டியது ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக சொல்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் டைமுக்கு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து எல்லாருமே அவ்வளோ டைம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இனிமே இருக்கிறவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பண்ணால் நல்லது தானே. ஆமாம், இப்போ வந்து ஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லிடலாம். அப்போ உங்கள் ஃபோன் இல்லாத காலத்தில் எப்படி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி வந்தாங்க? ஆமாம், அப்போ எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் கூட கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்களுக்கு வந்து முதல்ல இந்த டேட்டுன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த முதல் நாள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க மேனேஜர்ஸ் வந்து. ஏன்னா லேண்ட்லைன் கிடையாது, அப்போல்லாம் கிடையவே எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்குது, காலையில் 6 மணிக்கு வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக 6 o'clockலாம் வண்டி வந்துடும். அப்புறம் வந்து ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது தான் இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா செல் வச்சுக்கிட்டு செட்டுவில் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும், டைலாக் பேசிகிட்டே இருக்கும்போது ரிங் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க கூட ஒன்று பண்ணலாமே, செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஒரு பெரிய சீனு, ஒருத்தர் பெரிய டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளால் எதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம்னு அது ஆஃப் பண்ணி வைக்கலாம். அதில் பண்ணால் நல்லது. சேது படத்தில் அது வந்து அந்த படம் பார்த்துட்டு வந்து ஒரு 10 நாள் மனசுக்குள்ளே ஒரு அந்த கேரக்டர் உள்ளே போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்போல்லாம் நான் நடிக்க வந்த புதுசில் இவன் என்ன பண்ணுவான் அப்படிலாம் சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் தூக்கி போடணும், அப்படியே அப்படின்னு போடணும். போட்டுட்டு நம்ம அந்த சீனில் என்ன பண்ண முடியும், நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இது நம்ம நல்லா பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க.